நம்ம பேச்சில் கோணலாக இருக்கிறோமா? பழக்க வழக்கங்களில் கோணலாக இருக்கிறோமா? நடைமுறை பாவனைகளிலே கோணலாக இருக்கிறோமா? குடும்ப உறவுகளிலே கோணலாக இருக்கிறோமா? எங்கெங்கெல்லாம் கோணலாக இருக்கிறோம்? எங்கெங்கெல்லாம் மாறுபாடாக இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. அல்லது குற்றமற்றவர்களாக, கபடற்றவர்களாக, மாசற்றவர்களாக தேவனுடைய கிருபையினால் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு யோசிக்கணும். சரி, ஆண்டவர் செய்கையும் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குவாரு, அவ்வளோதானா? அது மட்டும் இல்லைங்க. 14ஆம் வசனத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்துல நீங்களும் நானும் சுடர்களை போல பிரகாசிக்கணும். அதே 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் 2 மகத்தான சுடர்கள், பகலை ஆள ஒரு சுடர், இரவை ஆள ஒரு சுடர். என்ன சுடர்? சூரியன், சந்திரன். அதே மாதிரி ஆண்டவர் உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்களை நானும் பிரகாசிக்கணும். எப்படி பிரகாசிக்கணும்? அதுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காரு? ஜீவ வசனம், லிவிங் வேர்ட் ஆர் வேர்ட் ஆஃப் லைஃப். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும்.